ஹலோ guys, வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்கள் விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன் த வே டு மீட் மை மாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மான்வா தான் guys பார்க்க போகிறோம். அதெல்லாம் விட்றா விஷ்ணு, ஏற்கனவே போட்ட மான்வா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே போட்ட மான்வா ஆல்ரெடி ஒருத்தர் போட்டுட்ருக்காரு ப்ரோ. நான் அது வந்து பார்க்காம போட்டுட்டேன். அது என்னோட மிஸ்டேக் தான். அதனால அந்த மான்வாவை ட்ராப் பண்ணிட்டு இப்போ இந்த மான்வா தான் guys போட போகிறேன். ஓகே guys, வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சோல்ஜர்ஸ் தாங்க காட்டுறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓல்டு பில்டிங்க்குள்ள வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாஸ்க்ல இருந்து ஏதோ டிடெக்ட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா பின்னாடி போகுது. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அலர்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நீ லைட் அடிச்சு பார்க்குறாங்க. லைட் அடிச்சு பார்த்தா அது ஒரு சின்ன பையங்க. என்னடா அது இந்த சின்ன பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மனுஷனா இல்லை வேற ஏதாவதுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஓகே இதான் சரியான டைம், அந்த நெட்டை வீசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டை வீசி அவனை கேட்சப் பண்ணிடுறாங்க. அதோட அந்த இடத்துல கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த குழந்தை ஒரு வழியா கண்ணை திறந்துருச்சு. அது மட்டும் இல்ல, பிரைட்டான சன்லைட் வந்து ஆச்சரியப்படுத்துற வகையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆள் பேசுற மாட்டிக்கு நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்பதான் ஒரு லாங் ஷாட் கொடுத்தது என்னடா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது குழந்தைங்களை பாதுகாக்கிறக்கான இடம். அதுக்கடுத்து மறுபடியும் வேற ஒரு ஆள் பேசுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு அபாண்டட் பிளேஸ்ல வாழ்ந்த குழந்தைக்கு இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இதை யாரு சொல்றா, யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம காட்டல. அப்புறம் இது மட்டும் இல்ல, ஃப்ளாட்டான ஃப்ளோரு, கிளீன் ஷர்ட்ஸு, கரெக்டான ஷெட்யூல்ல ஃபுட்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அவன் அதிகபட்சமா நேரத்துல அந்த மலையோட மேலதான் தனியா உட்காந்துருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கதையோட ஹீரோட்ட வந்துட்டு ஒரு 4-5 சின்ன பசங்க வந்து கேட்குறாங்க, நீ ஏன் தனியா இருக்க, வா நம்ம எல்லாரும் ஒண்ணா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. பட் ஆனா அவங்க கூப்பிடுறது வந்து பார்த்தா ஏதோ டீமன்ஸ் வந்து அவன்கிட்ட பேசுற மாட்டிக்கு கொஞ்சம் டெரரா இருக்கு. பார்த்து அவங்கள பார்த்து பயந்துட்டு தலைவன் என்ன பண்றானோ ஒரு பூனை மாட்டிக்கு ரியாக்ட் பண்ணி அவங்கள பத்தி விட்றான். பட் அந்த இடத்துல பத்தி விடும்போது ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அவன் மேல உட்காந்து, அதை உட்கார்ந்த உடனே அவன் வந்து ஒரு சின்ன குழந்தை மாட்டிக்கு, அவன் ஒரு குழந்தை தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சைல்டா ஜாலியா மாறிட்டான். பட் அவங்ககிட்ட இருக்கும்போது கொஞ்சம் அவங்கள பார்த்து பயந்து, பூனைங்கலாம் பார்த்தீங்கன்னா பயந்தா ஒரு மாட்டிக்கு ரியாக்ட் பண்ணும் பாருங்க, அந்த மாட்டிக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பான். அப்பதான் ஜன்னல் வழியா ஒரு ரெட் கலர் ஹேர் வச்ச பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சொல்லுது, அவனால பேச முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் ஹேர் வச்சிருக்க பொண்ணு, இல்ல அவனால பேச முடியாத மாட்டிக்கு எனக்கு தெரியல, அவனுக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவனால ஒரு சில வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கூடவே அவனை காப்பாத்தின ரெஸ்கியூ டீம் என்ன சொன்னாங்கன்னா, இவன் அனிமல்ஸோட வளர்ந்துருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்ட உடனே நம்ம ரெட் கலர் ஹேர் பொண்ணு மோக்லி அப்படின்னுவா. மோக்லியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் கலர் ஹேர் சொல்லலாம். அப்போ வந்து ரெட் கலர் ஹேர் பொண்ணு சொல்றான், உனக்கு இதெல்லாம் புரியாது, இந்த காலத்து பொண்ணுங்களுக்குலாம் இது தெரியாது அப்படின்னோம். என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருப்பா ப்ரௌன் கலர் ஹேரு. அப்போ நம்ம ரெட் கலர் ஹேர் பொண்ணு சொல்றா, இதெல்லாம் அவன் வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்றா. பாவம் இந்த புள்ளைக்கு என்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கோ தெரியல, அவ ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னான். அதுக்கடுத்து அந்த இடத்துல ஒரு கட்டிங்கை போட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ தாங்க கட்டுறாங்க. அப்போ வந்து கூட்டமா எல்லாரும் இது பண்ணிட்டீங்க, ஆமா என்னது இது, கூட்டமா எல்லாத்துக்கும் இந்த பொங்கச்சோறா போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து பின்னாடி வந்துட்டு இது ஒரு லெட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஸ்பான்சர்ஸ் அனுப்பக்கூடிய லெட்டரு அப்படின்னு சொல்லி சொல்றா. என்ன ஸ்பான்சரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம தலையை முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏலே, நீ முழிக்கிறத பார்த்தா உனக்கு ஸ்பான்சர் இல்லையா, ஏலே உனக்கு ஸ்பான்சர் இருக்க வேண்டிய வயசுலே வாழை அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போறா. எங்க இழுத்துட்டு போறோம், பான்சர் தெரியா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நானும் பார்த்தேன். ஆனா பான்சர் தெரியலங்க, தலைவனை மண்ணுக்குள்ள போச்சு வச்சு விளாண்டுட்டு இருக்கேன். விளாண்டுக்கிட்டே பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, பெரிய மனுஷங்களாம் ரொம்ப நல்லவங்க, இல்ல அவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த பொண்ணு சொல்றா, சரி நம்ம வேணா எப்படி வச்சுக்கிறோம், பாதி நல்லவங்க பாதி கெட்டவங்க அப்படின்ட்டு இருக்கா. அப்புறம் சாப்பிடும்போது இன்னொன்னு சொல்றான், அந்த மேவத்தோன்ற கிட்ட இருக்கால, அவனுக்கு வந்து லாஸ்ட் டைம் அவனோட கான்செப்ட் இருந்து ஒரு பொம்மை கிடச்சிச்சு. அந்த பொம்மையை வச்சு அவர் ரொம்பவே பெருமை பேசிக்கிட்டு இருந்தாரு, ரொம்பவே தலைமுறையான பிடிச்ச பையன் அப்படின்ட்டு இருக்கா. அப்புறம் நம்ம லில்லியோட ஸ்பான்சர் வந்து அவளுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, அது ரொம்பவே அழகானது, ஆனா அது மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம பையன் ஜோல்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பான்சரோட ஃபோன்ல பேசியிருக்கான், இது ரொம்பவே அருவருப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு ஸ்பான்சர் தேவை கிடையாது, ஏன் அப்படி சொல்றேன்னா எங்க மம்மி வந்து என்னை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, நான் ஒரு 100 நைட்ஸ் மட்டும் இங்க தங்குனா போதும் அப்படின்னு சொன்னாங்க. 100 நைட்ஸ்ன்றது கண்ணுமிக்கிற நேரத்துல போயிரும், எங்க அம்மா சீக்கிரமே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. அவ சொல்றது எல்லாத்தையும் நம்ம தலைவன் கண்ணை கூட சிமிட்டாம அவ்வளோ ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட நட்சத்திரங்கள் வேகமா கடந்து சென்றன அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கை போட்டு அந்த நைட்டை கட் பண்ணிட்டாங்க.
அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா, கோல்டன் கலர் ஹேர் வச்சிருக்க ஒரு பொண்ணு கையில ஒரு ஏலியன் பொம்மைய வச்சுட்டு சொல்றா, "ஏலியன்ஸ் ஸ்பேஸ்ல ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்தாங்க. வந்துட்டு பூமியில இருக்கவங்களோட ஹியூமன்ஸ பார்த்து நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புட்டி போட்டிருக்க ஒரு பையன் சொல்றான். அவன் சொல்றான், "அவ சொல்றது எல்லாமே பொய்யி." அப்போ வந்து மத்த சின்ன பசங்கலாம் கேட்குறாங்க, "ஏலே அவ நம்ம டீச்சர்ல, அவ ஏலே பொய் சொல்லப் போறா?" அப்படின்றாங்க. அப்புறம் மறுபடியும் சோட்டாபுட்டி சொல்றான், "ஒருவேளை அவங்க நம்மள குழந்தைன்னு நெனச்சிருக்கலாம். ஆனா நம்ம கிட்ஸ் கிடையாது." அப்படின்றான். சரி அதெல்லாம் விடு. அவங்க சொல்றது பொய் அப்படின்றதுக்கு உனக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லைன்னா நீங்க என்னைய சேதாரமாக்கிருவீங்களே! ஆதாரம் இல்லாம நான் பேசுவேனா? இதோ பார் அப்படின்ட்டு. டேய் இது எப்புட்றா உனக்கு கிடைச்சுச்சு? ஏலே வேற ஒண்ணும் இல்லைலே நம்ம பிரின்சிபலோட ஸ்டடி ரூம்ல தான் இருந்துச்சு. சூட்டைய போட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கான். அதெல்லாம் விடுலே வாலே புக்ல என்ன இருக்குன்னு படிப்போம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல இருந்து ஏலியன்ஸ் நம்ம பூமிக்கு வந்தாங்க. அந்த ஏலியன்ஸ் அழிக்கணும் அப்படின்றதுக்கான பூமியை சேர்ந்த பல்வேறு விதமான மக்கள் அவங்ககிட்ட இருந்து ரொம்பவே அல்டிமேட்டான வெப்பன்ஸ், பயங்கர டேஞ்சரான வெப்பன், மிசைல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா பயங்கரமான வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்ணாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஏலே புட்டி பயலே அவ்வளோ பயங்கரமான வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்ணி ஒண்ணுமே ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப நம்ம புட்டி சொல்றான், ஏன்னா அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் ஹியூமன்ஸ் அந்த ஏலியன்ஸ்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. அவங்க ஏலே சாப்பிட்டாங்க. ஏன்னா பசி. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சுங்க. என்னது வெப்பன்ஸ சாப்பிட்டாங்களே! என்னல பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ட மாரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி தாங்க இருந்துச்சு. அப்புறம் அங்க ஒரு கட்ட போட்டு அடுத்த நாள்ல காட்டுறாங்க. லாலா, கார்லா, மோர்லி வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம தலைவன பார்த்துட்டு, இது உனக்கானது அப்படின்ட்டு நம்ம தலைவன் பார்க்குறேன். ஆமா என்னாகுது? உனக்கான ஸ்பான்சர் கிடைச்சுட்டாங்க அப்படின்றா. அப்புறம் உனக்கு இத பார்க்கும்போது சந்தோஷமா இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சவுண்டு. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஒரு பொண்ணு பார்த்தோம் பார்த்தீங்களா? அவ வந்து கையில வச்சிருக்க பொருளெல்லாம் கீழ போட்டுட்டு அழுக ஆரம்பிக்கிறா. அதோட இந்த எபிசோடுக்கு எண்ட கால போட்டாய்ங்க. அடுத்த எபிசோடு இன்னைக்கு ஈவினிங் வந்துரும் காய்ஸ். ஓகே காய்ஸ் உங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய். I was built to